கிளாசிக் போலோ மென்ஸ்வேர் பிராண்ட் இப்போ சென்னை வரப்போறாங்க. ரீட்டைல் பிரான்ச்சைசி பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ண இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க கால் பண்ணுங்க 9363393633. நேர்களே வணக்கம். இது சாணக்கியா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது செவன் சென்ஸ். பல திருப்பங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் பல விஷயங்கள் புதிதாக எழுகிறது, புதிராக எழுகிறது அப்படின்னு பல விஷயங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதனுடைய பின்னணி தகவல்கள் என்னென்ன? இணைந்திருக்கிறார் நமது ஆசிரியர் நம்மோடு. வணக்கம் சார். செவன் சென்ஸ்ல முதல் விஷயமா பார்க்க இருப்பது காவியில் வள்ளுவர் மீண்டும் சர்ச்சை. இது அப்படியே லைட்டா அப்படியே ஒரு 5 வருஷம் முன்னாடி போயிட்டு திமுக ஆட்சிக்கு வந்த வருஷம். சரி வேணாம் அதுக்கும் முன்னாடி கொரோனா நேரம் அப்படின்னு முடங்கி இருந்த நேரத்தில் பார்த்தோம்னா நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 வீடியோ கிட்ட குறைந்தபட்சம் போட்டிருப்பீங்க. 4 வீடியோவில் நேரடியாக விளக்கம் கொடுத்து போட்டிருக்கீங்க. 6 வீடியோவில் வந்து யாராவது தலைவர் சொன்னதுக்கு ரியாக்ஷனாக கொடுத்துருக்கீங்க. வள்ளுவர் காவி உடையில் இருப்பது தவறா அப்படின்னு நீங்கள் அப்பயும் சொல்லியிருந்தீங்க. இப்போ பலர் இப்போதான் வந்து அரசியல் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. விஜய் அவர்கள் அரசியல் வந்தனால இப்போ எல்லாரும் அரசியல் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ மீண்டும் ஒரு முறை வள்ளுவருக்கு காவி போட்டது தப்பா? எப்படி நீங்க ஹிந்து மதத்துக்குள்ள அடைக்கலாம்? இது வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய அநியாயம், அக்கிரமம் அப்படின்னு சொல்லிட்டு அயோக்கியத்தனம் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார் வைகோ. அதே போல ஹிந்து மதத்துக்குள் போட்டு சுருக்குவதா, இப்படி அசிங்கப்படுத்துவதா அப்படின்னு கம்யூனிஸ்ட் கட்சி கண்டனம் தெரிவித்து ஆளுநர் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லியிருக்காங்க. திருவள்ளுவர் ஹிந்துவா? ஒவ்வொரு கேள்வியாக நம்ம வந்து பார்ப்போம். நம்ம வந்து அயோக்கியத்தனம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாரு திரு வைகோ அவர்கள். யோக்கியம் அப்படிங்கிறதுக்கான எதிர்ச்சொல் அயோக்கியம் அப்படின்னு, யோக்கியமற்ற தன்மை, நியாயம். ஆனால் அது வந்து அது புழக்கத்தில் ரொம்ப மோசமான ஒரு வார்த்தையாக இருக்குது. அது நியாயமற்ற தன்மை அப்படிங்கிற சென்ஸில் யோக்கியமா, நீ பெரிய யோக்கியமா அப்படின்னு கேட்குறது இல்லை, அயோக்கியம்ங்கிற சென்ஸில் கொடுக்குறோம். அப்போ யோக்கியமான நியாயமா அப்படிங்கிற கேள்வி. நியாயமான திருவள்ளுவரை ஹிந்துன்னு சொல்லலைன்னா வேறு யாரை ஹிந்துன்னு சொல்கிறது தான் அதுக்கான பதில். அது வந்து திருவள்ளுவர் வந்து ஹிந்துன்னு சொல்கிறத விட இன்னும் திரு உதயநிதி ஸ்டாலின் போன்றவர்களுக்கும் புரிய முடியாதுன்னு சனாதனின்னு சொல்கிறதா இன்னும் ரொம்ப சரியாக இருக்கும். ரெண்டுமே அது கணக்கில் குழப்பமே இல்லை. இது நாம பதில் சொல்கிறத விட பலர் பதில் சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு வந்து நேற்று வந்து ஆளுநர் அருளேகர் அவர்களே சொல்லிட்டார், இவரை விட வேற சனாதனி யார் இருக்க முடியும்னு சொல்லி சொல்லிட்டார். ஸோ இந்த மதம், இந்த மண்ணின் மதம் எது வந்து தொடர்ந்து தொண்டு தொட்டு வந்து கடைபிடிக்கப்படுகிறதோ அது அத்தனை பழக்கங்களுமே உள்ளே கொண்டு வந்து வச்சிருக்காருன்னு பார்க்குறோம். காவி உடை வந்து ஹிந்து மதத்தினுடைய அடையாளம் அப்படின்னு சொல்லி அது ஹிந்து ஆக்க பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், காவி உடை புத்தர்களும் பௌத்தர்களும் வந்து அணிகிறாங்க, அது ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு வருது. சரி, வெள்ளை உடை வந்து இவங்க அணிவிச்சிருக்கிறாங்க. சரி, வெள்ளை உடை வந்து கிறிஸ்தவர்களுக்கும் போட்டுட்ருக்காங்க. வெள்ளை உடை வந்து இஸ்லாமியரும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இதில் வந்து காபாவில் வந்து முன்னாடி வந்து சுத்தம் போது வந்து அவங்க வந்து அதை வெள்ளை உடை போடுறாங்க, ஒற்றை ஆடை போடுறாங்க, நெய்யாத துணி போடுறாங்க. அப்போ வந்து அது வெள்ளை வந்து அப்போ இந்த மாதிரி கொண்டு வந்துடலையா அப்படிங்கிற கேள்வி. அப்போ வந்து காவிங்கிறது ஒரு மதத்துக்கு சார்புடையதில்லை. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் சிஸ்டர்ஸ் மதர்ஸ் நீங்கள் கிறிஸ்டின்ஸ் பார்க்கும்போதே காவி நிறைய இருப்பாங்க. அது கொஞ்சம் ஒரு ஒரு சாயம் போன காவி மாதிரி இருக்கும். இவ்வளோ அடர் காவியாக இருக்காது, ஒரு கொஞ்சம் காவியாக இருக்கும். அது போட்டிருக்காங்க. அப்போ என்ன தியாகத்தின் நிறம், அவ்வளோதான் பார்க்குறோம் நம்ம. அப்போ வந்து ஒரு துறவு அப்படிங்கிறது தான் தியாகம். இந்த இடத்துல நம்ம வந்து எனக்கு வந்து இந்த உழவு இந்த இல்லற வாழ்வில் தாண்டி அடுத்த காலம் நம்ம போகிறோம் பார்க்குறோம். அது வள்ளூர் அந்த பக்கத்தில் போய் நிற்கிறான்னு பார்க்குறோம். இது வந்து நாகசாமியிலேருந்து பல ஆய்வாளர்கள் வந்து 100 முறை எடுத்து ப்ரூஃப் காட்டியிருக்காங்க. திருமாவளவன் உள்ளிட்ட பலர் வந்து இந்த விமர்சன பார்வை எடுத்து வச்சுட்டே இருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்ட போல 5-10 வருஷம் சமாச்சாரம் இல்லை, இது கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷ சமாச்சாரம். ஏன்னா கலைஞர் முதல் முறையாக முதலமைச்சராக இருந்தபோது அவர் கொடுத்த ஒரு ஆடையில தான் இந்த முத்தச்சக்கல் வருது. அது வந்து நாம உருவாக்குறது. எப்படி தமிழ் தாய் வாழ்த்துங்கிறது கலைஞருடைய ஆட்சியில் உருவாக்கப்பட்டது. அதற்கு முன்னாடியே 20 வருஷமா தமிழ் தாய் வாழ்த்துக்கான இங்கே அடையாளமே இல்லை. நம்ம வந்து அப்படி சொல்லப்படலைங்கிற பார்க்குறோம். அது நம்ம அரசு எப்படி நம்ம வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய மத்திய அரசு வந்து தேசிய பாடல்னு ஒன்று வச்சுக்கணும்னு சொல்லாங்களோ அது மாதிரி வந்து தமிழ் தாய் வாழ்த்துன்னு ஒன்று வச்சுக்கணும்னு சொன்னாங்க. ஓகே, தமிழ் தாய் வாழ்த்து புதுச்சேரியிலே வேற இருக்குங்கிற மறந்துடக்கூடாது. புதுச்சேரி தமிழர்கள் தானே, புதுச்சேரி தமிழ் மாநிலம் தானே, அவங்களுக்கு தொப்புள் கூடி உறவு இல்லை. அது ஒரே ஒரு இரட்டை பிள்ளை தமிழ் தாய் தானே. ஆமா, அதே தாய் தானே. பியூட்டிஃபுல்லா சொன்னீங்க, அதே தாய் தானே. ஆனா வந்து அவங்க வேற பிள்ளை கூட கிடையாது. அது இரட்டை பிள்ளை, ஒற்றை பிள்ளை இப்படிலாம் சொல்லிக்கலாம் நீங்க. அங்க வேற தமிழ் தாய் வாழ்த்து இருக்கு. அப்ப வந்து தமிழ் தாய் வாழ்த்துக்கு இழுக்கா அப்படின்னு நீங்க கேட்க முடியாதுல்ல. அப்ப வந்து அவங்களுக்கு அப்போ தமிழே பேசக்கூடிய இன்னொரு மாநிலம் வேற ஒரு தமிழ் தாய் வாழ்த்து வச்சிருக்கு, பக்கத்து மாநிலம். அது வந்து இணை புரியாம உங்களுக்கு எனக்கு 2 பேரையும் ஆண்டவர்கள் தான் வேற. நமக்கு புதுச்சேரிக்கு என்ன வித்தியாசம்? அவங்க டச்சுக்காரங்க பிரெஞ்சுக்காரங்க ஆண்டாங்க, நம்மளை வந்து இவங்க பிரிட்டிஷ்காரங்க ஆண்டாங்க. வேற என்ன டிஃபரன்ஸ் இருக்கு ரெண்டுக்கும்? ஒருமே நம்ம யார் அடிமைப்படுத்தி இருந்தாங்கலாம் வித்தியாசமே தவிர வேற எந்த வித்தியாசம் இல்லை. ஆனால் ஒரு வேற தமிழ் தாய் வாழ்த்தையே வச்சிருக்காங்க. நீங்க அதே புதுச்சேரியில் போய் இன்னைக்கு பிரெஞ்சோட கனெக்ஷன் எதுவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பாருங்க. ஸோ இவர்கள் வந்து வெறும் அரசியலுக்காக சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு 1008 ஆதாரம் காட்டியாச்சு. நம்ம திரு பே சண்முகம் சொல்றாரு, இது வந்து அது உண்டா, துணி உண்டா, அது உண்டா. அமைச்சர் ஸ்ரீநாத் சொன்னதான், அதை பத்திலாம் இப்ப பேச வேண்டாங்க அப்படின்னு போயிட்டு. நோ கமெண்ட்ஸ். ஆமா, அதான் ரொம்ப பெஸ்டான விஷயம். நம்ம வந்து என்ன நிறைய முறை காமெண்ட் பண்ணி போயாச்சு. இப்ப முதலமைச்சர்கள் உருவாக்கின விஷயங்கள் நம்ம பார்க்கிறோம். இதே போலதான் சித்திரை வந்து புத்தாண்டா, தை வந்து புத்தாண்டான்னு ஒரு சர்ச்சை ஓடிச்சு.
நம்ம வந்து தைதா புத்தாண்டுன்னு அரசாணையே போட்டு திமுக ஆட்சியில் இருந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு வந்து 4 வருஷம் வரைக்கும் வந்து அவங்க வந்து இதான் முன்னாடி புத்தாண்டுனாங்க. அப்புறம் சைலண்ட் ஆனாங்க. அப்புறம் திமுகவே திரும்ப ஆட்சிக்கு வந்து அதை பத்தி பேசவே இல்லை. சரிங்களா? அப்ப ஆட்சிக்கு வருபவர்களுடைய விருப்பத்துக்கு எதுவுமே கிடையாது. நமக்கு வந்து இதுல என்ன புரிந்து கொள்ள வேண்டியது என்ன? அப்ப திருவள்ளுவர் ஆட்சியாளர்கள் யார் என்பது கேட்டு மாற மாட்டார். திருவள்ளுவர் யாருன்னு பார்க்கணும் நீங்க. அப்ப திருவள்ளுவர் யாருன்னு பார்க்கும்போது ஒரு பக்கா சனாதனி, இந்து மதத்தின் அத்தனை நம்பிக்கைகளையும் உள்வாங்கியவர். சபிக்கிறார். உனக்கு வந்து ஸ்ரீதேவியோட சப்போர்ட் கிடைக்காதா, அவங்க அக்காவோட சப்போர்ட் தான் உனக்கு கிடைக்கும் அப்படின்றார். நீ வந்து வைகுண்டத்துக்கு போயிருவியா அப்படின்றாரு. நீ வந்து தாமரை கண்ணான வந்து பார்த்திருக்கியா அப்படின்றாரு. நீ வந்து உலகளந்தான வந்து பார்த்திருக்கியான்றாரு. அப்படி முழுக்க 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 ஹிந்து மத கடவுள்களை வேற யாரை பத்தியுமே சொல்ல. இந்து மத கடவுள் 9வது குறளே பிரம்மனை சொல்கிறது. அதான் சொல்ல ரொம்ப தெளிவாக நம்ம இந்து மதத்தை பற்றி, இந்து மத வழிபாட்டு முறை பற்றி, இந்து மத நம்பிக்கைகளை பற்றி, கர்மா உள்ளிட்ட பல தியரி பற்றி தெளிவா பேசுறார். அப்ப என்ன குழப்பத்துக்காக சொல்றாங்க, சரி அதையெல்லாம் விட்டுருங்க. இந்த கலைஞருடைய ஆட்சி காலத்துக்கு முதல் ஆட்சி காலத்துல கொண்டு வந்ததுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, இதற்கு முன்னாடி உள்ள திருவள்ளுவர் சிலைகள் எப்படி இருந்துச்சு பாருங்க. நீ திருவள்ளுவருடைய சிலைகள் வந்து இதுக்கு முன்னாடி இருக்கல. இப்ப நீங்க உருவாக்கி வச்சிருக்க சிலை இது. இதற்கு முன்னாடி இதே திருவள்ளுவர் சிலை எப்படி இருந்துச்சு பாருங்க. 150 சிலை இருக்கு முன்னாடி வடிவ கலைஞருடைய காலத்துக்கு முன்னாடியே. எல்லாத்திலும் நெத்தில நல்ல பழுத்த திருநீரோட இருக்கு. அப்ப அந்த திருநீரை அழிச்சது யாரெல்லாம் கேட்கணும் நீங்க? ஏங்க நம்ம இது வரைக்கும் காலகாலமா பார்த்த பூரா திருநீரோட இருக்கிறாரு. நீங்க இப்ப திருநீர்னா அன்னைக்கு கலர் படம் இல்லைன்னா அன்னைக்கு வச்சுக்கலாம். அன்னைக்கு வந்து அது என்ன சட்டை போட்டிருந்தாரு, அந்த கலர் படமும் இருக்கு நமக்கு. ஒருவேளை பேச்சு சொல்றேன். இது 70 கொண்டு வந்தா பிளாக் அண்ட் ஒயிட் படங்க. அதனால வந்து ஒயிட்ல இருந்துச்சு, நாங்க ஒயிட் படம் சொல்லிக்கலாம். நெத்தில இருந்த பட்டை எங்க போச்சு? இந்த தோல்ல இருந்த பூணல் எங்க போச்சு? இருந்ததா இல்லையான்னு சொல்லட்டும். திமுக சொல்லட்டும், அண்ணன் அயோக்கியத்தனம் சொல்லக்கூடிய அண்ணன் வைகோ சொல்லட்டும், அண்ணன் பேசணும் யாரா ஒருத்தர் சொல்லட்டும். கலைஞருடைய முதல் ஆட்சி காலத்துக்கு முன்னாடி தமிழக வரலாற்றில் வள்ளுவர் எப்படி காட்டப்பட்டார், வள்ளுவர் எப்படி வரையப்பட்டார், வள்ளுவருடைய சிலை எப்படி வடிவமைக்கப்பட்டன, பூமியிலிருந்து கிடைச்ச வள்ளுவர் சிலை எப்படி இருந்துச்சு, மயிலாப்பூர்ல இருக்கக்கூடிய திருவள்ளுவருடைய கோயில் எப்படி இருக்காரு, நீங்க தேடி பாருங்க, எங்கன்னா பாருங்க. அப்ப எது ஹிஸ்டரி எதாவது பத்தி நீங்க கீழடியில் என்ன பெருமை தர்றீங்க? கீழடி பாருங்க, தமிழ் எழுத்துருக்குன்னு பேர் தர்றீங்க. இன்னைக்கு இருக்கிற எழுத்தா அன்னைக்கு உள்ளது? இன்னைக்கு இருக்கிற எழுத்தா அன்னைக்கு உள்ளது? கம்ப்ளீட்டா வேற எழுத்து. ஆனா நம்முடைய மொழியும் கொண்டாடுறோம்ல, அது பிராமி எழுத்து அப்படிதாங்க வந்துச்சு, நம்ம டெவலப் ஆகி வந்துச்சு. அப்ப மூலம் தான் நம்ம பெருமை கொண்டாடுறோம். அப்ப நீங்க மூலம் சொல்லுங்க. கலைஞர் அங்கீகரிக்கப்பட்டதுக்கு முன்னாடி, இந்த படத்துக்கு, இந்த அதிகாரப்பூர்வ படத்துக்கு முன்னாடி அந்த வள்ளுவருடைய படம் எப்படி இருந்துச்சு? அப்ப யார் மாத்துனது கலைஞர். மாத்துனது அருளேக்கர் மாதிரி ஆள்நாட்டை போய் சண்டை பிடிக்கிறாங்க. இது வந்து அது என்ன தனம் அப்படின்னு திரு வைகோ, திரு பேசணும் போன்ற மாத்தி சொல்றவங்க தான் யோசிக்கணும். இதுல இன்னைக்கு டிவிகேல அவங்க வந்து எப்பவுமே வந்து இது பட்டும் படாம போறவங்க. இன்னைக்கு திரு அருண்ராஜ் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு அவர் வந்து அமைச்சரா இருக்கவர். அவர் வந்து இன்னைக்கு இந்த விஷயத்துல திமுகவோட நரேட்டிவ் ஈல்ட் ஆயிட்டாரான்னு நமக்கு அவர் மேல கேள்வி வரக்கூடிய இடத்துல அவர் வந்து இன்னைக்கு விளக்கம் கொடுத்து அப்பெல்லாம் வந்து பண்ணக்கூடாது, ஆளுநர் மாளிகையோ யாரோ எந்த அரசு இதோ பண்ணக்கூடாது, ஒரு இடத்துல அவங்கள பொதுமறை கொடுத்தவரை சுருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. இந்த தியரி வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ரொம்ப இதே நம்ம பிரேக் பண்ணியிருக்கோம் 10 முறை. ஒரு நபர் வந்து இப்போ வந்து போப்பாண்டவர் இருக்கிறாரு. அவர் வந்து கத்தோலிக்க கிறிஸ்துவ மதத்தோட தலைவர். கிறிஸ்துவ மதத்திலே எல்லா கிறிஸ்துவ மதத்துக்கும் தலைவர் இல்லை. கிறிஸ்துவ மதத்திலேயே கத்தோலிக்க கிறிஸ்துவ மதம் மட்டும்தான் தலைவர். அப்போ வந்து எல்லாரும் கிறிஸ்தவர்களாம் மதிக்க தானே செய்வாங்க. நீங்க போப்பா நம்ம டொனால்ட் ட்ரம்ப் மாதிரி சில அதிபர்கள் வந்து விமர்சனமே பண்ணிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி இல்லாம நம்ம என்ன கிறிஸ்தவர்களுக்கான தலைவர் நம்ம பார்க்கிறோம். அப்ப எல்லா கிறிஸ்தவர்களுக்கும் பொதுவானவர்னு மனசுல நினைச்சுக்கிட்டாலும் கத்தோலிக்க மதத்துக்கு தான் தலைவருங்கிற ப்ரிசைஸ் தான் நம்ம நிக்கணும். அது எப்படி மறுக்க முடியும்? அப்ப திருவள்ளுவர் வந்து உலகத்துக்கெல்லாம் பொதுவானவர் தான், உலக பொதுமுறை தந்தவர் தான், மாற்று கருத்து இல்லை. அதனால தமிழர்கள் ஒத்துக்கிடுவீங்களா? உலக பொதுமறைங்க. அதனால திருவள்ளுவர் தமிழர்னு சொல்லக்கூடாது. திருவள்ளுவர் யாருன்னு கேட்டா அவர் இந்தியர்னு சொல்லணும். இல்ல திருவள்ளுவர் யார், உலகர் அப்படின்னு சொல்லணும். அவர் தமிழ்நாட்டுக்குள்ள சுருக்க சொல்லுவீங்களா? அப்ப மொழியாக தமிழர் என்று பெருமை கொள்கிறீர்கள். அப்ப ஒரு இனமாக மதமாக என்ன சொல்லணும்ல? உங்களோட மொழியா நீ சுருக்க. அப்ப நீ வந்து ஒரு இந்து மதத்துக்குள்ள சுருக்காதீங்க. சூப்பர். தமிழருங்கிற இடத்துல சுருக்கலாமா? ஆந்திராக்கு வேண்டாமா? கேரளாக்கு வேண்டாமா? ஹிந்திக்கு வேண்டாமா? இங்கிலீஷ்க்கு வேண்டாமா? அப்ப திருவள்ளுவர் யார் என்றால் தமிழர் இல்லை. திருவள்ளுவர் உலகர், குளோபல் அப்படி போடுங்க. அப்ப என்ன கணக்கு இருக்கு? அப்ப அதையே சொல்ல மாட்டேன்றாங்க. அப்ப மொழியால் அவர் வந்து தமிழர்னு சொல்லிக்கிறீங்க. அப்ப மதத்தால் யாருங்கிற கேள்வி வருதுல்ல? சரி, அன்னைக்கு இஸ்லாம் இருந்துச்சா? அன்னைக்கு கிறிஸ்டியானி இருந்துச்சா? சரி, ஜெயின் சமணத்துக்கும் பௌத்த மதத்துக்கும் எவ்வளவு 300 வித்தியாசம் காட்டினோம். அவருடைய குரல்கள்லயே இருக்குதே. ஒரு புலால் உண்ணாமை சொன்னாரு, ஒரு கல் உண்ணாமை சொன்னாருங்கிறக்கா முடிச்சிட முடியுமா? எவ்வளவு தெளிவான ஆதாரங்கள் காட்டியிருக்கோம். அப்ப அருண்ராஜ் ஆர்எஸ் போன்றவர்கள் வந்து இந்த தத்துவார்த்த ரீதியான விஷயங்கள் வரலாற்று ஆவணம், நான் வந்து ஏதோ பிலாசபிக்கலா போய் நிக்கல, ஹிஸ்டாரிக்கலாவே போய் நிலுங்க, நீங்க டாக்குமெண்ட்லாவே போயிடுங்கன்ற. இப்ப மாற்றுவது யாருன்னு யோசிங்க. அப்ப தெளிவா தெரிஞ்சிடும். அப்ப இவர்களுக்கெல்லாம் வந்து ஒன்று தெரிவதில்லை, இன்னொன்று தெரிய விடுவதில்லை. தெரிஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். நீங்க சொன்னீங்களே இப்ப புதுசா இப்ப எல்லாரும் அரசியல் பேச நிறைய பேர் வந்திருக்காங்க.
அது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்படிதான் அடுத்த தலைமுறை டெவலப் பண்ணும். அப்ப அடுத்த தலைமுறைக்கு இந்த உண்மையை தெரிஞ்சவங்களா நினைக்கிறாங்க. தமிழ் புத்தாண்டை மாத்தினவர்கள் தானே இவர்கள். அப்ப எப்படி மாத்துவாங்க? தையதான் தமிழ் புத்தாண்டு எங்க சொன்னாங்க, ஏதோ சொன்னாங்க, இவங்க சொல்லிட்டாங்க, அவ்வளவுதான். அப்புறம் ஏன் மாத்துனீங்க? அப்ப திருவள்ளூர் யாரு? இவங்களா ஒன்று சொல்லிக்கிறது. தமிழ் புத்தாண்டு எப்ப? இவங்களா ஒன்று சொல்லிக்கிறது. இப்படி இவர்களா ஒன்று சொல்லி இதுதான் வரலாறுன்னு திரும்ப திரும்ப சொல்லுவோம், நிலைநாட்டலான்னு பாக்குறாங்க. அது உண்மை இல்லை. ஓகே. வள்ளுவர் காவி அப்படின்றது மீண்டும் வந்திருக்கக்கூடிய நிலைமையில மறுபக்கத்துல ரொம்ப நாளா தொடர்கதை, ரொம்ப ஆண்டுகளாக தொடர்கதைன்னு சொல்லணும்னா ரத்த பூமி அப்படின்னு அந்த வடிவேலு சொல்றது போல ஒரு இடம் அப்படின்னா அது இந்தியாலேயே மேற்கு வங்கம் தான். அரசியல் ரத்த கரைக்கு அதிகம் பெயர் போன இடம். கேரளாவையே மிஞ்சக்கூடிய வன்முறை சம்பவங்கள், அரசியல் ரீதியான பழிவாங்கல், அரசியல் ரீதியான நேரடி கொலைவெறி தாக்குதல்கள் அதிகம் நடந்த மாநிலம் மேற்கு வங்கம். அந்த இடத்துல ஒரு பெரிய அரசியல் மாற்றம். 30 வருஷம் காங்கிரஸ், 34 வருஷம் கம்யூனிஸ்ட்னு ஒரு ஆட்சி எப்பவுமே பெரிய அளவுல இருந்திருக்கு. அந்த இடத்துல யார் ஆட்சியில் இருந்தாலும் எதிர்க்கட்சியாளர்களை போட்டு அடிக்கிற விஷயங்கள் நடந்திருக்குன்றதை பார்க்குறோம். அதோட தொடர்ச்சியாக திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தது. அது ஒரு 15 வருஷம். அதனுடைய ஆட்சி காலத்துல காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், பிஜேபின்னு எல்லாத்தையும் போட்டு என்ன பண்ணாங்க அப்படின்றத பார்த்திருக்கோம். 3 பேரும் சேர்ந்து மம்தாவை எதிர்த்தார்கள் பல சமயங்களில்ன்றதும் நம்ம பார்த்திருக்கோம். இப்போ ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு இடத்திற்கு போகும்போது அபிஷேக் பானர்ஜி, மம்தா பானர்ஜி அவர்களுடைய அண்ணன் மகன், அவர் மீது முட்டை வீசி தாக்குதல். அங்க இருந்த சுத்தி இருந்தவர்கள் இது மிஸ்கிரியன்ஸ்னு சொல்றதா, பிஜேபி ஆட்கள்னு சொல்வதா, இல்ல ஆங்கிரி மாப் அப்படின்னு முடிச்சிடறதான்னு தெரியல. பட் இது ஒரு தொடரும் மேற்கு வங்க அரசியல் வன்முறை. உங்கள் பார்வை? நம்ம இதை எந்த விதத்திலும் நியாயப்படுத்திட முடியாது. நீங்கள் குறிப்பிட்டது போல மேற்கு வங்கத்துல வன்முறை தாண்டவமாடி இருக்கு. அரச பயங்கரவாதம்னு ஒரு வார்த்தை பயன்படுத்துவாங்கல்ல, அது கம்யூனிஸ்டுகள் காலத்திலயும் அதிகமா இருந்திருக்கு, திரிணாமுல் காங்கிரஸ்லயும் அதிகமா இருந்திருக்கு. அவர்கள் கண்டுக்காம போய் துணை ராணுவ படைகள் கொண்டு மேலிருந்து ஆட்கள் கொண்டு இப்ப நீங்க எலெக்ஷன் நடக்கும்போது நீங்க பார்த்திருப்பீங்க ரொம்ப தெளிவா. அங்க இந்த எஸ்ஐஆருக்கான பணிகளை பார்க்க சொன்ன ஆபீசர்ஸை கொண்டு அவங்கள பிடிச்சி சிறை வச்சதெல்லாம் பார்த்தோம். அவ்வளவு தைரியமா டேரிங்கா பண்ணதை பார்த்தோம். கதவு பூட்டி உட்காந்துருக்காங்க, வெளியே நடமாட முடியாது உட்காந்து பார்த்தோம், சாப்பாடு தனியாக உட்காந்து பார்த்தோம். அந்த மாதிரி அது யாரா இருந்தாலும் பரவாயில்லைங்க, நான் சொன்னதாங்க சட்டங்கிற மாதிரி கொண்டு போய் நிற்பாங்க பார்க்குறோம். அந்த அளவுக்கு போறதுக்கான காரணம் என்னன்னா, கவர்மெண்ட்டே இதை ஸ்பான்சர் பண்ணணும்னு சொல்லி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி நேரடியாக ஸ்பான்சர் ஆகிடலாம் பார்க்குறோம், மறைமுகமாக சப்போர்ட் பண்ணக்கூடிய விஷயம் பார்க்குறோம். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ரொம்ப தெளிவாக சொல்லிச்சு, 15 வருஷம் கழிச்சு இப்போ தான் எங்கள் ஆஃபீஸை திறக்க முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய ஆஃபீஸ் பிஜேபி கவர்மெண்ட் வந்தால் திறக்க முடிஞ்சிருச்சு. 15 வருஷமா திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சி இருக்கும்போது திறக்க முடியலன்னு பார்க்குறோம். அப்போ இது எல்லோருக்கும் தெரிந்து நடந்த விஷயம், அரசாங்கமே செய்த விஷயம், பல கொலைகள் நடந்திருக்கு. அதனால இதை நம்ம ஏற்க முடியாது. அப்படி இன்னைக்கு ஒரு அமைச்சர் சொல்லியிருக்காரு, மேற்கு வங்கத்துறை அமைச்சர் சொல்லியிருக்காரு, மக்களுக்கு இவர்கள் படுத்தின பாடோடைய அந்த கோபத்துடைய வெளிப்பாடு சொல்லியிருக்காரு. அப்படி ஒத்துக்க முடியாது. பாஜகவுடைய தலைவர் யாராவது போனாருன்னா அப்படி ஒத்துக்கிடுவாங்களா? பாஜக மேல கோவத்துல ஒரு 4 பேர் இருப்பாங்கல்ல, யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாருமே ஒட்டுமொத்தமா பாஜக மேல ஆதரவா, திரிணாமுல் காங்கிரஸ் மேல எதிராக போயிட்டான்னு சொல்ல முடியாது. யாரோ ஒரு 4 பேர் கம்யூனிஸ்ட் மேல கோவமா இருப்பாங்க, யாரோ ஒரு 4 பேர் திரிணாமுல் மேல கோவமா இருப்பாங்க, யாரோ 4 பேர் பாஜக மேல கோவமா இருப்பாங்க. அப்ப இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் தாக்கப்பட்டா அப்ப அதுதானே காட்டாட்சியா மாறிடும். யாரா இவர் போனதே அந்த திரிணாமுல் காங்கிரஸ் தொண்டர் ஒருத்தர் உயிரிழந்துட்டாருன்னு சொல்லிட்டு அதுக்கு துக்கம் விசாரிக்க போனார். அங்க வன்முறையில உயிரிழந்தவரே வன்முறையில் ஈடுபட்டு இருக்கலாம், அது நமக்கு தெரியாது. அந்த கேஸ் 2 சண்டை நடக்குது. அப்ப இவர் இனிஷியேட் பண்ணிருக்கலாம், அவருக்கு பதில் தாக்கல் நடத்திருக்கலாம், ஏதோ ஒரு பெரிய பஞ்சாயத்து நடந்திருக்கு, முடிஞ்சு வச்சு அதுல ஒருத்தர் உயிரிழந்துட்டார். உயிரிழந்த துக்கம் போகும்போது அங்க பண்றாங்க. அது மாபு தான், அவங்க கட்சிக்காரங்களா இருந்திருக்கலாம். ஏன்னா முட்டை வீச்சு மட்டும் இல்ல, ஹெல்மெட் போட்ட பிறகு பின்னாடி ஒருத்தர் தலையை தட்டிட்டு போறாரு. அந்த ஆக்ரோஷம் ஆவேசம் புரிந்து கொள்ள முடிகிறது, ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்ப காவல்துறை கடுமையான பாதுகாப்பு ஏற்பாடு சொல்லியிருக்கணும், இல்லாட்டி வரவிடாமலே பண்ணியிருக்கணும். உங்களுக்கு நினைவுல இருக்கும், பாரத பிரதமர் எலெக்ஷன் பிரச்சாரத்தும் போது பஞ்சாப்ல போகும்போது ஆன் ரோடு போயிட்டு ஹெலிகாப்டர் கேன்சல் ஆகி ஆன் ரோடு போயிட்டு பாதியில எஸ்பிஜி திருப்பி விட்டுருச்சு, வாங்க வண்டி கிடையாது உள்ள போக முடியாது திருப்பி விட்டுருச்சு. அது என்ன, அது பாதுகாப்பு ஃபார்மர்ஸ் ப்ரொடெஸ்ட் நடுவுல மறிச்சிட்டாங்க பிரதமர். ஃபார்மர் ப்ரொடெஸ்ட்ங்கிற பேர்ல அது வேற கணக்கு. அது அதை கண்ட்ரோல் பண்ணிருக்கலாம், ஒரு தடியை நடத்திருக்கலாம், ஒரு துப்பாக்கி சூடு நடத்திருக்கலாம். இல்ல, அன்வான்ட் இன்சிடென்ட்ஸ் எதுவும் நடந்துடக்கூடாது, பிரதமராகவே இருந்தாலும் சரி பரவாயில்ல, வண்டி திருப்பங்க திருப்பி விட்டாச்சு. உங்களுக்கு புரியுங்களா? அப்ப இதுதான் நம்ம கவனிக்க வேண்டியது. அப்போ அவர்களை வரவிடாமல் தடுக்க ஒன்றும் தப்பு கிடையாது. வந்தாரு, நின்னாரு, பார்த்தாரு அப்படின்னு சொல்லி சொன்னா அவர் மீது தாக்குவது ஏற்க முடியாது. இவங்க 2 பேர் தலையில தட்டுறான், 2 பேர் முட்டை அடிக்கிறான், ஒருத்தர் ஆசிட் அடிச்சிருந்தானே, வந்தவன் தலையில ஹெல்மெட் போட்டு தலையில தட்டுறவன் கையில ஒரு பிளேடு வச்சிருந்தானே. அப்ப இது அப்ப என்ன இருக்கு? அப்ப இவங்க இதே அமைச்சர் சொல்வாரா, இவர்கள் செய்த படுத்திய பாட்டோடைய வெளிப்பாடு தான் சொல்வாரா? அதனால எந்த சூழ்நிலையும் இது போன்ற வன்முறைகளை நியாயப்படுத்த பழகக்கூடாது. முதல்ல இன்னைக்கு நீங்க மை அடிப்பான், இன்னைக்கு நாளைக்கு முட்டை அடிப்பான், நாளைக்கு ஆசிட் அடிப்பான். அப்ப அவர்களுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்? நீங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோட அலுவலகம் திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சியில பூட்டப்பட்டிருக்கும், பாஜக திறக்கப்பட்டிருக்கும், அதான் ஜனநாயகம். நீங்க எங்க அடிச்சீங்களா, அப்ப நாங்களும் அடிப்போம்லன்னா அப்புறம் ஜனநாயகம் வந்துச்சு. நீங்க செஞ்சதான் நாங்களும். இதே அபிஷேக் பானர்ஜி தப்பு பண்ணியிருந்தாரு, நிறைய கொலைகளுக்கு காரணமா இருந்தாரு, நிறைய கொலைகள் காரணமா இருந்தாருன்னு வச்சுக்கோங்க. அப்படியே இவங்க தானே எல்லாரும் தூண்டி விட்டாரு. தூக்குல தொங்க விடுங்க நீதிமன்றத்தின் மூலமா,
அது யார் வேணான்றா? சட்டத்தின் விசாரணை நடத்தி குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டு என்ன தண்டனை கொடுங்க. அதுதானே டெமோக்ரஸி, அதுதானே விரும்புறது. அதை விட்டுட்டு நீங்க போற வரவங்களாம் அடிச்சிருவாங்க அப்படிச்சுங்க. அது யார் இதை மாதிரி நியாயப்படுத்த கிளம்பினார்கள் என்று சொன்னால் அது இவர்களுக்கும் திரும்ப அடிக்கும். இந்த மாதிரி வன்முறை நியாயப்படுத்த விடுங்கிறது இருதுருவ கத்தி. அது 2 பக்கம் எந்த பக்கம் அடிக்கணும். அதை நம்ம நியாயப்படுத்தவே முடியாது. இவர் மீது நடந்த நல்ல வேளையாக இறைவன் கருணையினால ஒரு அசாத்தியமான அசாதாரணமான தாக்குதல் நடக்கல. 2-3 தட்டுக்கிட்டோட போயிருச்சு. அது ஒரு பெரிய ஆறுதல் அடையக்கூடிய விஷயம். அது தொடரக்கூடாது, நடக்கக்கூடாது. அதை நியாயப்படுத்த ஆட்சியாளர் கிளம்பும்போது மிகப்பெரிய ஆபத்து.